தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்தவரிடமும் அன்பு செலுத்துவதும் எதிர் பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியர் என்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய். இவ்விரண்டு வாக்கியங்களே இன்றைய நற்செய்தியின் மையமாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, விவிலியத்தை கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்றால் மேற்கண்ட இரு வாக்கியங்களே ஒட்டுமொத்த விவிலியத்தின் மையமாக இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் மீதான நமது அன்பு முழுக்க முழுக்க நமது முயற்சியை சார்ந்தது அன்று. மாறாக கடவுள் நம்மீது பொழிந்த தன் பேரன்புக்கு காட்டும் நமது பதில் முயற்சியே கடவுள் மட்டிலான நமது அன்பு. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:19 அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் என்று வாசிக்கின்றோம்.
இன்றைய முதல் வாசகமானது இறைவனின் இப்படிப்பட்ட அன்பின் ஆழத்தை அழகிய உவமைகள் வாயிலாக விளக்குகின்றது. தனக்கு விசுவாசம் இல்லாமல் பிற தெய்வ வழிபாட்டில் மூழ்கி கிடந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து இறைவன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன், அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல மலருவான், லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும் என்றெல்லாம் இறைவன் சொல்லுகின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரேல் மக்கள் மட்டிலான இறைவனது அன்பானது பனி போல அவர்களுக்கு இதத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. லீலி மலர் போல அவர்களை மகிழ்ச்சியில் மலரச் செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. லெபனோனின் மரம் போல அவர்களை நிலையாக நிற்கச் செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதாவது அவர்கள் வாழ்வில் தடுமாற்றம் அடையாமல் நிற்கச் செய்தது. இப்படிப்பட்ட இறைவனது அன்பு, மேலான அன்பு இன்றும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது, நம்மீது பொழியப்படுகின்றது. இவ்வாறு நம்மீது பொழியப்படும் இறைவனது அன்புக்கு நாம் பதிலன்பு காட்டுகின்ற பொழுது மட்டுமே அன்பின் வட்டம், த சர்க்கிள் ஆஃப் லவ், முழுமையடைகின்றது, நம் வாழ்வும் முழுமையடைகின்றது. அதாவது இறைவன் நம்மீது கொண்டுள்ள அன்பு மட்டும் நம் வாழ்வை முழுமையாக்கிவிட முடியாது. இந்த அன்பிற்கு பதிலன்பு காட்டும் போது மட்டுமே நம் வாழ்வு முழுமையடைய முடியும். இதையே இன்றைய நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கின்றார். இறைவனது அன்புக்கு நாம் பதிலன்பு காட்டுவது அவசியமானது என்று இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டும் அதே வேளையில், இப்படிப்பட்ட நமது பதிலன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இதயம் என்பது உணர்வின் இருப்பிடம், மனம் என்பது அறிவு மற்றும் சிந்தனையின் இருப்பிடம், ஆற்றல் என்பது நமது உடலோடு தொடர்புடையது. இறைவன் மட்டிலான நமது அன்பானது உணர்வு பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும், அறிவு பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும், உடல் அளவில் வெளிக்காட்டப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சம அளவில் கலந்த அன்பே உண்மையானதாக இருக்க முடியும். ஆனால் அன்பிற்குரியவர்களை, துரதிர்ஷ்டவசமாக இன்று இப்படிப்பட்ட முப்பரிமாணங்களையும் கொண்ட அன்பை காண்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கின்றது. பல பொது நிலையினர் இறைவன் மட்டிலான தங்களது அணுகுமுறையை உணர்வு பூர்வமான நிலையிலேயே வைத்திருக்கின்றார்கள். இதற்கு நேர் எதிர்மாறாக துறவரத்தாரும் குருக்களும் கடவுள் மட்டிலான தங்களது அன்பை அதிகமாக அறிவு அளவிலேயே வைத்துக் கொள்கின்றனர். அறிவின் ஆழத்தால் ஈடு செய்யப்படாத பொழுது உணர்வானது உணர்ச்சியாக மாறிவிடுகின்றது. பல வேளைகளில் நமது வழிபாடானது உணர்ச்சியை கொட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. அதே வேளையில் உணர்வால் முழுமைப்படுத்தப்படாத பொழுது நமது அறிவின் வழியானது வரட்டுத்தனமான ஒன்றாக மாறிவிடுகின்றது. இப்படிப்பட்ட களைகளை களைந்து இறைவன் மட்டிலான நமது அன்பை சரியான வழியில் முன்னெடுத்துச் செல்ல இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, உமது அன்பை அதிகமாக உணரவும் அப்படிப்பட்ட அன்பிற்கு சரியான முறையில் பதிலன்பு காட்டவும் வரம் தாரும். ஆமேன்.